கழுவன்திட்டை புனித மார்ட்டின் டி போரஸ் ஆலயத்தின் 2024-2025 ஆண்டின் மறைக்கல்வி, மிஷனலிக் மற்றும் குழந்தை இசை இயக்கத்தின் ஆண்டறிக்கை. கழுவன்திட்டை புனித மார்ட்டின் டி போரஸ் ஆலயம் 1981 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11 அருட்தந்தை சிறிய கூட்டுமேல் அடிகள் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு பிப்ரவரி 15 முதல் இவ்வாலயத்தில் மறைக்கல்வி வகுப்புகள் ஆரம்பமாகி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. நம்பிக்கை வாழ்வுக்கு மறைக்கல்வி பிள்ளைகளை வழிநடத்தி கடவுளின் அன்பை இதயத்தில் ஏற்று கிறிஸ்துவை நோக்கி பயணம் செய்யும் மறைக்கல்வியின் நிலைய இயக்குநராக அருட்தந்தை ஜோமி கமுகமச்சத்தில் அவர்களும், தலைமை ஆசிரியராக சிஸ்டர் பென்சி அவர்களும், செயலராக ஆசிரியை விஜய் அவர்களும் செயல்பட்டு வருகின்றனர். மற்றும் மறைக்கல்வி மாணவர் தலைவராக எஸ் சனுஷ், மாணவர் செயலராக JS ரஷ்மிதாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மறைக்கல்வி வகுப்புகள் ஜூன் 1 ஞாயிற்றுக்கிழமை அன்று திருப்பலியின் இடைவேளையில் ஆலயத்தில் வைத்து அருட்தந்தை ஜோமி கமுகமற்றத்தில் அவர்களால் ஒளியேற்றி துவக்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து அனைத்து ஆசிரியர்களாலும் உறுதிமொழி ஏற்று சொல்லப்பட்டது. திருப்பலி முடிவடைந்ததற்கு பிறகு மறைக்கல்வி பிள்ளைகளும் ஆசிரியர்களும் வரிசையாக தூய ஆவி பாடல் பாடி மறைக்கல்வி நிலைய அரங்கில் சென்றனர். அதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியை சிஸ்டர் பென்சி தலைமையில் அசம்பிளி நடைபெற்றது. விவிலியம் வாசித்தல், உறுதிமொழி போன்றவை நடைபெற்றது. சென்ற கல்வியாண்டில் வெற்றி பெற்ற பிள்ளைகள் அடுத்த வகுப்புகளுக்கு அனுப்பப்பட்டனர். ஒவ்வொரு வகுப்புகளுக்கும் ஆசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். மொத்தம் 13 ஆசிரியர்கள் மறைக்கல்வி கற்பிக்கின்றனர் மற்றும் 52 பிள்ளைகள் மறைக்கல்வி பயில்கின்றனர். மறைக்கல்வி வகுப்புகள் ஒவ்வொரு திருப்பலிக்கு பின் சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்று வருகிறது. புனிதர்களின் புத்தகங்கள், கதைகள், திருச்சபை படிப்பினைகள் போன்ற நூலக புத்தகங்கள் பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகின்றது மற்றும் ஆலயத்தில் வைத்து வகுப்பு வரியாக மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு பிரேயர் நடத்தப்பட்டு வருகிறது. பங்கு தந்தை மற்றும் தலைமை ஆசிரியை அவர்கள் தலைமையில் ஆசிரியர்களின் கூட்டம் கூடி மறைக்கல்வி பிள்ளைகளின் வளர்ச்சி பற்றி கலந்தாலோசிக்கப்படுகின்றது. ஏப்ரல் 27 நடைபெற்ற VPV பயிற்சி வகுப்பில் மறைக்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். VPV வகுப்பு மே 5 முதல் மே 10 வரை காலை ஜெபம், திருப்பலி, பவனியுடன் ஆரம்பித்தது. நித்திரவேளை ஜெயமாதா மறைவட்ட பங்கை சார்ந்த பிரதர் காட்வின் அவர்கள் தலைமையில் ஆடல், பாடல், கதை, விளையாட்டுகளுடன் மிக சிறப்பாக நடத்தப்பட்டது. மே 12 சுற்றுலாவும் செல்லப்பட்டது. மே 35 கல்லுவிளையில் வைத்து நடைபெற்ற கிறிஸ்து ஜூபிலி 2025 மறையாசிரியர்களின் மாநாட்டில் மறைக்கல்வி ஆசிரியர்களும் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். ஜூன் 27 இயேசுவின் திருஇருதய திருநாள், ஜூலை 3 புனித தோமையார் திருநாள், ஜூலை 15 அருட்தந்தை ஜோமி கமுகமச்சத்தில் அவர்களின் ஃபீஸ்ட் திருநாளான புனித குரியாக்கோஸ், புனித ஜூலியட் அவர்களின் திருநாளும் மற்றும் ஆகஸ்ட் 15 மரியாவின் விண்ணேற்பு திருநாளும் சுதந்திர தின விழாவும் சேர்த்து மறைக்கல்வி பிள்ளைகளின் கலை நிகழ்ச்சிகளுடன் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஜூலை 28 புனித அல்போன்சா திருநாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 3 அன்று நாகர்கோவில் புனித அல்போன்சா திருத்தலத்திற்கு ஆசிரியர்களும் பிள்ளைகளும் பங்கு மக்களும் திருப்பயணம் சென்று வந்தார்கள். திரும்பி வரும்போது கொட்டில்பாடு, முட்டம் மற்றும் குளச்சல் ஆலயங்களில் பார்வையிட்டு திரும்பி வந்தனர். ஆகஸ்ட் 10 கல்லுவிளையில் வைத்து நடைபெற்ற மறைமாவட்ட மறைக்கல்வி ஆண்டு விழாவில் மறைக்கல்வி ஆசிரியர்களும் பிள்ளைகளும் கலந்து கொண்டனர் மற்றும் B பிரிவில் மறைக்கல்வி நிலையமானது 5வது பரிசையும் வென்றது. செப்டம்பர் 5 ஓணப்பண்டிகையை முன்னிட்டு ஆகஸ்ட் 31 அன்று மறைக்கல்வி பிள்ளைகள், ஆசிரியர்கள், பங்கு மக்கள் அனைவருக்குமாக விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. சேர் சுற்றுதல், எலுமிச்சம்பழம் கொண்டு செல்லுதல், குப்பியில் தண்ணீர் நிரப்புதல், முத்து பொறுக்குதல், பலூன் பொட்டித்தல், பாம்பு இன் த சிட்டி போன்ற போட்டிகள் நடத்தப்பட்டன. இறுதியில் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது.
பிறப்பு திருநாள் செப்டம்பர் 8ஆம் நாளை முன்னிட்டு செப்டம்பர் 1 முதல் 8ஆம் தேதி வரை ஆலயத்தில் ஜெபமாலையும் திருப்பலியும் பவனியும் நடைபெற்றது. 8 நாட்களும் ஆலயத்திற்கு வந்த மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. நமது பங்கில் வைத்து செப்டம்பர் 21ஆம் தேதி 5 மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு கலரிங், பென்சில் டிராயிங், எஸ்ஸே ரைட்டிங், போயட்ரி ரைட்டிங் போன்ற போட்டிகள் நடைபெற்றது. நமது மறைக்கல்வி நிலையத்தை பார்வையிட பாலப்பள்ளம் பங்கை சார்ந்த புரமோட்டர் சார் எட்வின்சன் அவர்கள் அக்டோபர் 12ஆம் தேதி வருகை தந்து மறைக்கல்வி வகுப்புகளை பார்வையிட்டு ஆசிரியர்களின் கூட்டம் கூடி இன்னும் மறைக்கல்வியை எப்படி நன்றாக நடத்தி செல்லலாம் என்று பல அறிவுரைகளை வழங்கினார்கள். மறைவட்ட அளவில் அக்டோபர் 19ஆம் தேதி அன்று படந்தால் மூட்டில் வைத்து நடைபெற்ற ரைட்டிங் காம்படிஷன் போட்டிகளில் எமது மறைக்கல்வி பிள்ளைகள் ஆர்வத்துடன் பங்கு பெற்றனர். மறைக்கல்வி பிள்ளைகளின் முதல் பருவ தேர்வானது நவம்பர் 2ஆம் தேதி அன்று நடைபெற்றது. தக்கலை மறை மாவட்டத்தில் சிறுமலர் மிஷன் லீக் இயக்கமானது 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 1 அருள் தந்தை செபாஸ்டின் மஞ்சேரிக்களம் அடிகள் அவர்களால் நித்திரவிளை ஜெயமாதா மறைவட்ட ஆலயத்தில் வைத்து 7 உறுப்பினர்களுடன் ஆரம்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நமது பங்கிலும் ஆரம்பமானது. இந்த வருடம் மிஷன் லீக் இயக்கமானது ஜூன் 16ஆம் தேதி அன்று அருள் தந்தை ஜோமி கமுகுமற்றத்தில் அவர்கள் தலைமையில் ஆரம்பமானது. மிஷன் லீக் அனிமேட்டராக சிஸ்டர் லிஸ்பத் அவர்களும் வழிகாட்டிகளாக ஆசிரியை ரீனா, ஆசிரியை லதா, ஆசிரியை ஷீபா, ஆசிரியை ஷீஜா, ஆசிரியை அபிஷா அவர்களும் செயல்பட்டு வருகின்றனர். மிஷன் லீக் மாணவர் தலைவராக எஸ் ஆகாஷ், துணைத் தலைவராக எஸ் ஷெர்பினி, செயலராக ஜே அன்னக்குட்டி, துணை செயலராக எஸ் ஷெபின், பொருளராக எஸ் ஆஷ்மியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் மறைக்கல்வி முடிந்தவுடன் மிஷன் லீக் கூட்டமானது கூடப்படுகிறது. மிஷன் லீக் இயக்கத்தில் 33 பிள்ளைகள் இருக்கின்றார்கள். மிஷன் லீக் கூட்டமானது ஜெபத்துடன் ஆரம்பமாகி விவிலியம் வாசிக்கப்பட்டு பிள்ளைகள் அனைவரும் குழுவாக கூடி செயற்குறிப்பு ஏடு புத்தகத்தில் வருகை பதிவு செய்த பின் புனிதர்களின் வாழ்க்கை வரலாறு வாசிக்கப்பட்டு இறுதி ஜெபம் சொல்லப்பட்டு மிஷன் லீக் கீதத்துடன் முடிவடைகிறது. 4 குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் தலைவரையும் ஆசிரியர்களையும் தேர்வு செய்து ஒவ்வொரு குழுவிற்கும் புனிதர்களின் பெயரும் வழங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. படந்தால் மூடு திரையிறுதி ஆலயத்தில் வைத்து ஜூலை 12 அன்று நடைபெற்ற ஆனிமேச்சர் வழிகாட்டிகளின் பயிற்சியிலும் ஜூலை 29ஆம் தேதி நடைபெற்ற ஜெனரல் பாடி மீட்டிங்கிலும் மிஷன் லீக் ஆனிமேச்சர் சிஸ்டர் லிஸ்பத் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். அக்டோபர் 1 சிறுமலர் மிஷன் லீக் இயக்கத்தின் பாதுகாவலியான புனித குழந்தை தெரசாவின் திருநாளை முன்னிட்டு அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை அன்று மிஷன் லீக் பிள்ளைகள் அனைவரும் திருப்பலியும் காணிக்கை பவனியும் சிறப்பித்தார்கள். எமது மிஷன் லீக் பிள்ளைகளும் பொறுப்பாளர்களும் அக்டோபர் 20 அன்று நமது பங்கில் உள்ள வீடுகளில் மிஷன் பிரிவிற்கு சென்று ஜெபித்தார்கள். நமது பங்கில் இவ்வருடம் குழந்தை இயேசு இயக்கமானது ஜூன் 1ஆம் தேதி அன்று அருட்தந்தை ஜோமி கமுகுமற்றத்தில் அவர்கள் தலைமையில் ஜெபத்துடன் ஆரம்பமானது. குழந்தை இயேசு இயக்க அனிமேட்டராக சிஸ்டர் தோம்சி அவர்களும் வழிகாட்டியாக ஆசிரியை குளோரி, ஆசிரியை குமாரி, ஆசிரியை ரூபா, ஆசிரியை ஜெனிஃபா, ஆசிரியை ரம்யா அவர்களும் செயல்பட்டு வருகின்றனர். இவ்வியக்கத்தில் 3 வயது முதல் 9 வயது வரை உள்ள 21 குழந்தைகள் இருக்கின்றனர். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் மறைக்கல்வி முடிவடைந்த பிறகு கூட்டம் நடைபெறுகின்றது. 2024 கிறிஸ்து பிறப்பு தினத்தை முன்னிட்டு படந்தால் மூட்டில் வைத்து நடைபெற்ற சிறு குழந்தைகளுக்கான ஒரு நாள் தியானத்தில் எமது குழந்தை இயேசு இயக்க பிள்ளைகள் கலந்து கொண்டனர். பிப்ரவரி 15ஆம் தேதியன்று காட்டாத்துறையில் வைத்து நடைபெற்ற போட்டிகளில் குழந்தை இயேசு பிள்ளைகள் பங்கு பெற்று இறைவார்த்தை சொல்லுதல் ஜியோனா 3வது பரிசும், செய்கை பாடல் தன்பிகா தன்சிகா ஜியோனா 2வது பரிசும், சொற்பொழிவு சாகில் எஸ் சான் 2வது பரிசும், ஆன்ஜின் மேரி 3வது பரிசும், படம் கலர் செய்தல் ஆரோன் ஜேசிங் முதல் பரிசும் பெற்று மறைவட்ட அளவில் 3வது இடத்தை பெற்றனர். கல்விளையில் வைத்து ஜூன் 26 அன்று நடைபெற்ற குழந்தை இயேசு ஆண்டு விழாவிலும் ஜூபிலி விழாவிலும் பொறுப்பாளர் ஆசிரியர்களும் 9 பிள்ளைகளும் பங்கு பெற்றனர்.
மறைமாவட்ட செயல்பாட்டின்படி ஜூலை மாதம் ஜூபிலி படம் கலர் செய்தார்கள். ஆகஸ்ட் மாதம் மாதாவின் பாடல் பாடி நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. செப்டம்பர் மாதம் புனிதர்களின் வேடம் போட்டு அனைத்து பிள்ளைகளும் திருப்பலியிலும் காணிக்கை பவனியிலும் பங்கெடுத்தார்கள். அக்டோபர் மாதம் மாலைக்கோடு திருசிலுவை ஆலயத்திற்கு குழந்தைகளை அழைத்து சென்று ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கப்பட்டது. 3 வருடம் நமது பங்கில் பணியாற்றி மறைக்கல்வி, மிஷலிக் மற்றும் குழந்தை ஈசோ இயக்கத்தையும் வழிநடத்தி அனைத்து ஒத்துழைப்பும் தந்து செயலாற்றிய அருட்தந்தை ஜஸ்டின் செருவேலில் அவர்கள் மே மாதம் இடமாறுதல் பெற்று நித்திரவிளை ஜெயமாதா மறைவட்ட ஆலயத்திற்கு சென்றபின் கிறிஸ்துராஜபுரம் கிறிஸ்து அரசர் ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை ஜோமி கமுகுமற்றத்தில் அவர்கள் எம் பங்கிற்கு வருகை தந்து எமது மறைக்கல்வி, மிஷலிக் மற்றும் குழந்தை ஈசோ இயக்கத்தின் இயக்குநராக பொறுப்பேற்று சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். மற்றும் தலைமை ஆசிரியையாக இருந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வந்த சிஸ்டர் லிசி மேத்யூ மற்றும் முன்னாள் தலைமை ஆசிரியையும் மறைக்கல்வி ஆசிரியையுமான சிஸ்டர் விஜில் மரியா அவர்களும் இடமாறுதலாகி சென்றபின் சிஸ்டர் பென்சி அவர்கள் எம் மறைக்கல்வியின் தலைமை ஆசிரியையாக பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்தி வருகின்றார்கள். விசுவாச பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்ட மறைக்கல்வி, மிஷன்லிக் மற்றும் குழந்தை இயேசு இயக்கத்தின் இயக்குநராக இருந்து பிள்ளைகளை ஊக்கமூட்டி அனைத்து செயல்களிலும் ஈடுபாட்டுடன் வழிநடத்தி வரும் எம் மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருட்தந்தை ஜோமி கமுகமற்றத்தில் அவர்களுக்கும் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல அறிவுரைகள் வழங்கி சிறந்த முறையில் செயலாற்றி கொண்டிருக்கும் எம் தலைமை ஆசிரியை சிஸ்டர் பென்சி அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வாண்டறிக்கையை சமர்ப்பிக்கின்றோம்.